ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்மளோட April 14th and 15th தமிழ் நியூ இயர் விஷுவுக்கு நாம் பாலாடை பாயாசம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, நம்மளோட கம்பெனி கேரளா சிஸ்டர்ஸ். ஸோ அதில் நம்ம ஒரு கான்டெஸ்ட் ஒன்று ரன் பண்ணோம். என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம அதில் யாரெல்லாம் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாங்களோ, ஸோ அதில் வந்து ஒரு 5 people வந்து நம்ம லக்கி ட்ரா மாதிரி செலக்ட் பண்ணி லைவில் இப்போ நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ அதில் செலக்ட் ஆன வின் பண்ண 5 பேருக்கு நாங்கள் நேரடியாக போய் கிஃப்ட் கொடுக்க போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 4 பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் ரீச் பண்ண முடியல. எங்களோட ஃபர்ஸ்ட் வின்னர் லாவண்யா. Thank you so much. Congratulations. Thank you for encouraging our business. நாங்க just ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். லாவண்யா எங்களுக்காக 3 லிட்டர்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. இல்லை, டேஸ்ட் ரியலி சூப்பராக இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நார்மலாக சொல்லுவாங்க அடை பாயாசம்னா அது தெரியல, பட் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணோம். என் சைல்டுக்கும் நல்லா பிடிச்சிருந்தது. 2 பேருமே மம்மி நெக்ஸ்ட்டு எப்போ வாங்குவீங்க இந்த மாதிரி வந்தது. ஸோ ஃபீட்பேக் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபேமிலி இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேரளா பாயாசம் இதான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணோம். ஸோ ரியலி நைஸ், சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஹெல்த்தியாக இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். ஸோ வெரி குட். ஏன்னா வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அன்வான்ட் ஃபுட்ஸ் எல்லாமே பசங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ இது ஹோம்மேடுன்றதுனால நல்லா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். கங்க்ராச்சுலேஷன். நல்லா இருந்தது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சாப்பிட்டாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொன்னாங்க. என்ன கொஞ்சம் முந்திரியெல்லாம் ஆட் பண்ணலாமா அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த பாயசத்துல முந்திரி போட மாட்டாங்க. பட் சூப்பராக இருந்துச்சு சொல்லி, உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு தான் நல்லா இருந்தது. மேபி இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் கூட சொல்கிறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சிங்களா இல்லை இதுக்கு முன்னாடி பாலாடை பாயாசம்? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமே குடிக்கிறது. நான் பாலாடை பாயாசம்னு இப்போ தான் கேள்விப்பட்டேன். இங்கேயும் ஒரு கேரளா பாய் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சொல்லி தான் அப்புறம் தான் தெரியும். அப்புறம் அன்றைக்கி குடிக்கும்போது தான் நிறைய பேரும் குடித்தாங்க, இங்கே பழக்கமான பசங்கள்லாம் குடித்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு கிஃப்ட் கிடைச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போற வீடியோ பார்த்தா தெரியும், நாங்க எல்லாரும் ஜோஷ் ஆயிட்டோமா, ரொம்ப எக்ஸைட்டட். இஸ் ஒன் ஆஃப் आवर பிரதர். திவ்யாக்கு ரொம்ப க்ளோஸ். அதனால வந்து ஆக்சுவலி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்கும்போது ஆக்சுவலி பூவரசன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஸோ இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். அதனால அவருக்கு கிடைச்சது நாங்க ரொம்ப ஹாப்பி. ஆமா, எங்களுக்கு ஹாப்பினஸ் விட நாங்க ஷாக் ஆயிட்டோம். எப்படி ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி ஷாக். எல்லாருக்கும் கிடைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, பட் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டது கிடைக்கிறதுன்றப்ப அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் நீங்க லைவ்லயே பார்த்திருப்பீங்க. சோ थैंक यू எங்களோட ஸ்டார்ட் அப்க்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ஆமா, ஆக்சுவலி வந்து பூவரசன் பாயசம் என்னன்னு கூட தெரியாது, பட் நாங்க பண்றோம் சொன்ன உடனே அக்கா அக்கா எனக்கு 1 லிட்டர் அக்கா 1 லிட்டர் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ கண்டினியூ என்கரேஜ்மெண்ட் ஃபார் தி அதர் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ அப்படின்னு. என்ன நல்லா பண்ண போறீங்கன்னு தெரியலையே. இது வேற மாதிரி இருக்கு. இன்னும் நீங்க என்னென்ன பண்ண போறீங்கன்னு தெரியலையே. இது அப்படியே சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட. ஒன் பை ஒன் நாங்க ஷாக் கொடுத்துட்டே இருப்போம். அதுவும் ஸ்வீட் ஷாக். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இந்த பையன் ரொம்ப நன்றி. இது வேற, இதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்ற மாதிரி இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் ப்ரௌனி செய்யற மாதிரி பிளான் இருக்கு. ஆக்சுவலா நாங்க வந்து ஒரு சும்மா மார்க்கெட் போனோங்க, அங்கதான் ஒரு சின்ன பாத்துங்க. ஸ்கேன் பண்ணி சரி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு தேவைப்படுறேன் நாங்க அதுல. ஓ ஓகே ஓகே சார். ஸ்கேன் பண்ணிடுறோம். நல்லா தான் இருந்தது. நீங்க பண்ணுறீங்களா பண்ணுங்க சார். ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இல்லைன்னா வந்து ஏதாவது நீங்க வீட்டில் அந்த மாதிரி இருக்கனாலும் சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. நாங்கள் இப்போ நாட் ஓன்லி ஃபெஸ்டிவல்ஸ்க்காக பண்றது இல்ல, எப்போ வேணாலும் நீங்க நம்ம வீட்டுக்கு பண்ணலாம். முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது வந்து சித்தரகையில ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எது வந்தாலும் உங்க வீட்டில் இருந்தாலும் சொல்லுங்க. விசேஷம் இல்லைன்னா இதாக இருந்தால் கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, நாங்க வீட்டில் டெலிவரி பண்ணுவோம். குவான்டிட்டி தான் ஆர்டர் பண்ணோம் அப்படிலாம் இல்லை, இது வந்தாலும் சரி சின்ன குவான்டிட்டியாக இருந்தாலும் டெலிவரி பண்ணலாம். பக்கம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் பண்ணிடலாம் சார். ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். ரெண்டு கையில அவட சே ஹாய். தேங்க்யூ மேம். ഞങ്ങളുടെ പുതിയ സ്റ്റാർട്ടപ്പിനെ എൻകറേജ് ചെയ്തതിന് താങ്ക്യൂ. ഓക്കെ, താങ്ക്യൂ മാം.
നന്നായിരിക്കട്ടെ. ഇനി ഞങ്ങൾ എല്ലാ ഫംഗ്ഷനും അടുത്ത ഓണം വരുന്ന എല്ലാ ഫംഗ്ഷനും തീർച്ചയായിട്ടും സപ്പോർട്ട് വേണം. നേരിട്ട് വന്നതിൽ ഭയങ്കര സന്തോഷം. പക്ഷെ മാം കുറച്ച് ഞങ്ങളുടെ പായസത്തിന് ഷുഗർ കൂടുതലാന്ന് പറഞ്ഞായിരുന്നു. റിവ്യൂ ടേക്കൺ. അതെ ശരിക്കും. കുറച്ച് പക്ഷെ എന്താണെന്ന് വെച്ചാൽ ബൾക്കായിട്ട് ഉണ്ടാക്കുമ്പോൾ നമ്മൾ കുറച്ച് മധുരം കമ്മിയാക്കിയാലേ കുറേ പേർക്ക് പ്രശ്നമായിരിക്കും. കംപ്ലൈന്റ് അല്ല. അത് മനസ്സിലായി. നമ്മളത് പറഞ്ഞല്ലേ ഇല്ല അത് സത്യം. അതുപോലെ നമ്മൾ പറയുന്നതെല്ലാം നമ്മൾ ഒരു പോസിറ്റീവായി എടുത്ത് നമ്മളത് ബെറ്റർ ആക്കണം. അപ്പോഴാണ് മക്കളുടെ ഫാമിലി ബന്ധപ്പെട്ടതൊക്കെ വരത്തില്ല. തീർച്ചയായിട്ടും. ஸோ இன்னைக்கு பிளான் பண்ண மாதிரி நம்ம எல்லாருக்குமே gift வந்து பர்சனலி போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம ஆக்சுவலி வந்து இந்த வின்னர் கான்டெஸ்ட் வந்து ஈவினிங் 6 o'clock தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் நம்ம இதை வந்து ப்ரீபான் பண்ணதே ஸோ தட் வந்து நம்ம பர்சனலி போய் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஏன்னா வீக் டேஸ்னா அவங்களும் பிஸியாக இருப்பாங்க, நம்மளாலையும் போக முடியாது. ஸோ வந்து பெட்டர் வீக்கெண்ட் சண்டேனா எல்லாருமே வீட்டில் இருப்பாங்கன்னு ஸோ அவங்கள எல்லாத்தையும் பர்சனலி மீட் பண்ணதுக்கும் நாங்கள் ரொம்ப ஹாப்பி. நாங்க பர்சனலா போனதுனால அவங்களும் ரொம்ப ஹாப்பியா பண்ணாங்க. அது பார்க்கும்போது இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு டே வந்து ஆக்சுவலி நாங்க நினைச்சதை விட ரொம்ப நல்லா வந்து இருந்துச்சு. என்னன்னா நாங்கள் 5 வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் 4 பேருக்கு தான் கொடுக்க முடிஞ்சுது. ஒருத்தவங்க வந்து இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை, நாட் ரீச்சபிளில் இருக்காங்க. நாங்கள் திருப்பி நாளைக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி கொடுக்க முடியும்னு ட்ரை பண்ணுறோம். அதையும் பார்க்கலாம் எப்படி அவங்க தெரியல, மேபி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் என்னன்னு தெரியல, அவங்க இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ 4 பேருமே கொடுத்தாச்சு. மெசேஜஸ் பண்ணாலுமே அவங்களுக்கு சிங்கிள் டிக் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ மேபி அவங்க அவுட் ஆஃப் ரீச்சாக கூட இருந்திருக்கலாம். வீக்கெண்ட் தானே நம்ம சொல்ல முடியும். 4 பேருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டோம் அண்ட் எவ்ரிபடி இஸ் வெரி ஹாப்பி. ஸோ வி 5 Idiot ஃபேமிலி இஸ் ஆல்சோ ஸோ ஹாப்பி. ஸோ இதே மாதிரி எங்களை வந்து கீப் என்கரேஜிங் அஸ். வந்து நாங்கள் இன்னும் புது புது விஷயங்களோட புது ப்ராடக்ட்ஸோட உங்ககிட்ட நாங்கள் வருவோம். ஸோ வந்து give us suggestions, give us comments and also contribute for our business with all your supports. உங்களோட லவ் தான் வந்து எங்களோட மோட்டிவேஷனே. ஸோ கீப் லவ்விங் அஸ். என்னது பாய் ஃப்ரம் கேரளா சிஸ்டர்ஸா? பார்த்தீங்களா 5 Idiots போய் கேரளா சிஸ்டர்ஸ் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் நாங்கள் உங்களோட 5 Idiots family. So bye from 5 Idiot Tales.